ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் சமீபத்தில் நாங்கள் திருப்பதிக்கு போயிருந்தப்போ துலாபாரம் கொடுத்த அனுபவம் பற்றியும் துலாபாரம் பற்றி ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கேள்விகளை பற்றியும் பார்க்கலாம். திருமலை திருப்பதியில் துலாபாரம் கொடுக்க விருப்பப்படுறோம்னா துலாபாரம் கொடுப்பதற்கென்று தனி தரிசன டிக்கெட் எதுவுமே கிடையாது. துலாபாரம் கொடுப்பதற்கென்று தனி ஸ்பெஷல் என்ட்ரியும் எதுவும் கிடையாது. திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் துலாபாரம் வேண்டுதலையும் நாம் செலுத்திட்டு வரலாம். திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகணும்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட், 500 ரூபாய் ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் சேவா டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட், சுப்ரபாதம், தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா, மேல்சாத் வஸ்திரம், பூராபிஷேகம், VIP பிரேக் தரிசனம், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், இன்ஃபேன் தரிசனம், SSD டோக்கன் தரிசனம் அல்லது சர்வ தரிசனம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டிக்கெட் மூலமாகவோ அல்லது இலவச தரிசனம் மூலமாகவோ கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் தான் நாம் துலாபாரம் செலுத்த முடியுமே தவிர்த்து துலாபாரத்திற்கென்று எந்தவித தனி ஒரு தரிசன டிக்கெட்டும் கிடையாது, தனி ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியும் கிடையாது. இதை ஏன் முக்கியமாக குறிப்பிடுறேன்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கை குழந்தை இருக்குது அல்லது வயசானவங்களை நான் அழைச்சிட்டு வர்றேன், மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, துலாபாரம் மட்டும் செலுத்திடுறேன், இதற்கு தனியாக ஏதாவது ஸ்பெஷல் என்ட்ரி இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ இவங்களுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். துலாபாரத்திற்காக தனி தரிசன டிக்கெட்டும் கிடையாது, தனி என்ட்ரியும் கிடையாது. ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் மூலமாகவோ அல்லது இலவச தரிசனம் மூலமாகவோ நாம் கோவிலுக்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் மட்டும்தான் துலாபாரம் செலுத்த முடியும். துலாபாரம் கொடுப்பதற்காக நாங்கள் சமீபத்தில் திருமலைக்கு சென்ற சமயத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்து கோவிலுக்குள்ளே போனோம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்காக எப்படி நம்ம அஸ் யூஷுவல் ATC சர்க்கிள் வழியாக உள்ளே போய் கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்து தரிசனத்திற்கு போவோமோ அதே போல் தரிசனத்திற்கு போன சமயத்தில் கோவிலுக்குள்ளே போன உடனே கொடிமரத்திற்கு அப்படியே லெஃப்ட் சைடில் தான் துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் தான் எல்லாருமே துலாபாரம் கொடுக்கணும். பெருமாள் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா எடைக்கு எடை சர்க்கரை கொடுக்கறதாக வேண்டியிருந்தோம். அந்த வேண்டுதல் நிறைவேறியதுனால நாங்கள் துலாபாரம் கொடுக்க போயிருந்தோம். வேண்டுதல் இருக்கக்கூடியவங்க தான் துலாபாரம் கொடுக்கணும் என்பது அவசியம் கிடையாது. வேண்டுதலே இல்லைனாலும் விருப்பத்தின் பேரில் கூட பிரியத்தின் பேரில் கூட நம்ம துலாபாரம் கொடுக்கலாம். அது நம்முடைய விருப்பத்தை சேர்ந்தது தான். துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே ஒரு ப்ரைஸ் சார்ட்டுக்காக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. துலாபாரம் பொருட்களினுடைய அன்றைய விலை 1 கிலோ எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் போயிருந்த நாள் சர்க்கரையினுடைய விலை 40 ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. துலாபாரம் எடைக்கு எடை யாருக்கு கொடுக்குறோம்னு வேண்டியிருக்கோமோ அவங்களுடைய வெயிட்டை துலாபாரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் வெயிட் மிஷினில் நிற்க வச்சு முதல்ல வெயிட் பார்க்க சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க 62 கிலோ இருந்தனால 62 கிலோ மல்டிப்ளைடு பை சர்க்கரையினுடைய விலை 40 ரூபாய், மொத்தம் 2480 ரூபாய். இந்த 2480 ரூபாய் தான் துலாபாரத்திற்காக நாங்கள் கட்ட வேண்டிய பணம். இந்த பணம் எப்படி நாம் பே பண்ணலாம் அப்படின்னா, கேஷாக மட்டும்தான் பே பண்ண முடியும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கோவிலுக்குள்ளே மொபைலும் அலௌடு இல்லை அப்படின்றனால UPI பேமெண்ட்டும் இருக்காது. ஸோ கேஷாக மட்டும்தான் துலாபாரத்திற்காக நம்ம பே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் வெயிட் மிஷினில் வெயிட் பார்த்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கட்டணும் என்பதை சொல்லிடுவாங்க. அதற்கப்புறம் துலாபார தராசில் யாருக்கு வேண்டுதல் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோமோ அவங்கள ஒரு தட்டில் உட்கார வைப்பாங்க. இன்னொரு தட்டில் நாம் என்ன பொருள் கொடுக்குறதா வேண்டியிருக்கோமோ அதை ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு சின்ன டம்மி பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க. அந்த பாக்ஸை இன்னொரு தட்டில் வச்சுருவாங்க. இந்த பாக்ஸ் எப்படி பார்த்தாலும் நம்முடைய வெயிட்டுக்கு நிகராக இருக்கவே இருக்காது. அது சும்மா சாஸ்திரத்திற்காக மட்டும்தான் வைக்கிறாங்க. இப்போ யாருக்கு துலாபாரம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோமோ அவங்க ஒரு தட்டில் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள 3 முறை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க. 3 முறை இவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது 2 தட்டையும் அவரே அவருடைய கைகளால்
சமநிலைக்கு அந்த முள் நடுவில் வந்து நிற்கிற மாதிரி அவரே செஞ்சிடுவார். ஏன்னா ஆப்போசிட் தட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருள் நம்முடைய வெயிட்டுக்கு நிகராக இல்லை அப்படின்ற காரணத்தினால அந்த முள் சரிசமமாக வந்து தானாக நிற்காது. ஸோ அவங்களே மேனுவலாக அவங்களுடைய கைகளை வச்சு அந்த 2 தட்டையுமே சமநிலைக்கு கொண்டு வந்து வச்சுருவாங்க. இப்போ நம்ம துலாபாரம் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ துலாபாரத்திற்கான அமௌண்ட்டு மட்டும் நாம் அவர் கையில் கொடுக்கணும். கேஷாக கொடுத்ததும் நம்ம கையில் அவர் ரசீது கொடுத்துருவார். இவ்வளவுதான் துலாபாரம் கொடுக்க வேண்டிய முறை. இப்போ நாங்கள் துலாபாரம் கொடுத்து முடிச்சிட்டோம். ரசீது வாங்கிட்டு அஸ் யூஷுவல் கொடிமரம் தாண்டி வேண்டி வாக்கடி தாண்டி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகலாம். துலாபாரம் கொடுத்ததற்காக எந்த ஸ்பெஷல் தரிசனமும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. நாம் எந்த தரிசன டிக்கெட் வைத்திருக்கோமோ அந்த டிக்கெட்டை பொறுத்து நம்ம எங்கே நின்று தரிசனம் பார்க்க முடியுமோ அந்த அளவிற்கு தான் தரிசனம் இருக்குமே தவிர்த்து துலாபாரத்திற்கென்று தனி சிறப்பு தரிசனம் எதுவுமே கிடையாது. துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் கோவிலுக்குள்ளே எங்கே இருக்குது என்பதை தான் நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது தான் கொடிமரம்னு சொல்லுவாங்க, துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃப்ளாக் போல்னு சொல்லுவாங்க. இந்த கொடிமரத்திற்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் தான் துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது. இந்த கொடிமரம் வரைக்கும் நம்ம க்யூவில் தரிசனத்திற்கு வந்த உடனே கொடிமரத்திற்கு லெஃப்ட் சைடில் க்யூவை விட்டு வெளியே வந்து லெஃப்ட் சைடில் போய் நம்ம துலாபாரம் கொடுக்கணும். நீங்கள் க்யூவை விட்டு வெளியே வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய சேவாக்ஸ், போலீஸ் செக்யூரிட்டிஸ் அல்லது டிடிடி எம்ப்ளாயீஸ் யாராவது ஏன் க்யூ விட்டு வெளியே வர்றீங்க, க்யூவில் போங்கன்னு சொன்னாங்கன்னா துலாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே உங்களை க்யூவை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் துலாபாரம் கொடுத்து முடித்த பிறகு மறுபடியும் இதே இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணி மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக நீங்கள் உள்ளே போகலாம். துலாபாரம் கொடுத்து முடிச்சுட்டு தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் க்யூ வரும்போதே ஸ்பீக்கர்ஸில் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா மொழிகள்லையுமே ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. துலாபாரம் கொடுக்கக்கூடியவங்க கொடிமரத்திற்கு பக்கத்தில் வந்த உடனே லெஃப்டில் திரும்பி துலாபாரம் கொடுத்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும்னு ஸ்பீக்கர்ஸில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு கொடுக்கக்கூடிய ரிமைண்டர். நம்ம மறந்து போய் துலாபாரம் கொடுக்காம மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்து துலாபாரம் கொடுக்கலாம்னு நினச்சோம்னா அந்த சமயத்தில் அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ஞாபகமாக துலாபாரம் கொடுத்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போங்க. துலாபாரம் எப்போ வேண்டுமானாலும் கொடுக்கலாமா, எங்களுக்கு நைட் தரிசனம் இருக்குது, ஏர்லி மார்னிங் தரிசனம் இருக்குன்னெலாம் ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. காலையில் சுப்ரபாதம் சமயத்தில் துலாபாரம் இருக்காது. சுப்ரபாதம் முடிந்து ஒரு 3:45 மணியிலிருந்து துலாபாரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு சுப்ரபாதம் தரிசனம் கிடைச்சிருக்கு, நீங்கள் அங்க பிரதட்சண தரிசனம் போகிறீங்கன்னா அந்த 2 தரிசன சமயத்துலேயும் மட்டும் நீங்கள் சுப்ரபாதம் தரிசனம் முடிச்சுட்டு அல்லது அங்க பிரதட்சணம் பண்ணுறீங்கன்னா அங்க பிரதட்சணம் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் துலாபாரம் கொடுக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு பிறகு துலாபாரம் க்யூவுக்கு போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. மற்ற தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் காலையில் 4 மணியிலிருந்து நைட் 2 அல்லது 2:30 மணி வரைக்குமே கோவில் இருக்கும். ஸோ கடைசியாக கோவில் நடை சாத்துற நேரம் வரைக்கும் எப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போனாலும் துலாபாரம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தா கிளியராக புரியும். ஒரு தட்டில் துலாபாரம் வேண்டுதல் யாருக்காக வேண்டணுமோ அவங்கள உட்கார வைப்பாங்க, இன்னொரு தட்டில் ஜஸ்ட் ஒரு டம்மி பாக்ஸ் மாதிரி வைப்பாங்க. ஸோ நம்ம என்ன பொருள் வேண்டியிருக்கோமோ அதற்குரிய கட்டணம் தான் பே பண்ணுவோம். அந்த பொருள் அந்த தட்டில் நம்முடைய எடைக்கு நிகராக வைக்க மாட்டாங்க, டம்மி பாக்ஸ் ஒன்று வைப்பாங்க. அதை தான் நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்குறீங்க. ஸ்ரீவாரி துலாபாரம்னு போட்டு பெருசாக தராசு இருக்கும், பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொடி மரத்திற்கு பக்கத்தில் துலாபாரம் கொடுக்கக்கூடிய இடம் ஸ்ரீவாரி துலாபாரம்னு போர்டில் போட்டிருப்பாங்க. தராசு இருக்கக்கூடிய அந்த இடத்தையுமே 2 இடங்களையுமே நான் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்ரீவாரி துலாபாரம்னு போட்டிருப்பாங்க, தராசு இருக்கக்கூடிய இடத்தையுமே ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன். துலாபார தராசுக்கு பக்கத்தில் பெருசாக ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, விலைப்பட்டியல் ப்ரைஸ் சார்ட்டு போட்டு போர்டு வச்சுருப்பாங்க. சர்க்கரை, வெல்லம், அரிசி, கற்கண்டு, 10 பைசா காசு, 25 பைசா காசு, 50 பைசா காசு, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், நெய், முந்திரி, திராட்சை அதாவது உலர்ந்த திராட்சை, மிளகு, மஞ்சள் தூள், இது போன்ற பொருட்களினுடைய விலையை டிடிடி நிர்ணயம் பண்ணி அங்கே போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பொருட்கள் தான் துலாபாரத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய பொருட்களாக
டிடிடி நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பொருட்கள் எப்பவும் இதே பொருட்கள் தான் இருக்கும். பட் இந்த பொருட்களினுடைய விலை ஆனது நிரந்தரம் கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விலை நீங்கள் போகக்கூடிய நாட்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். சந்தையில் இந்த பொருட்களினுடைய விலை எவ்வளவு இருக்கோ அதற்கேற்ப விலை மாற்றம் இந்த போர்ட்லேயும் ஏற்பட்டுட்டே இருக்கும். 2-3 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ இதனுடைய விலையில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். பொதுவாகவே நாம் கூட கடைகளில் போய் பொருட்கள் வாங்கும்போது அரிசி, சர்க்கரை, பருப்பு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு கொஞ்சம் ₹1 குறைஞ்சும் இருக்கலாம், அல்லது ₹2, ₹3 கூடி கூட இருக்கலாம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் விலையில் கொஞ்சம் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஏற்றம் இறக்கம் என்பது இந்த பொருட்களினுடைய விலையில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான். அதனால் நீங்கள் துலாபாரம் கொடுக்கறதுக்காக திருமலை திருப்பதிக்கு போகிறீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்களுடைய வீட்லேயோ வெயிட் மிஷின் இருக்குன்னா அந்த வெயிட் மிஷினில் நீங்கள் யாருக்கு துலாபாரம் கொடுக்குறதா வேண்டியிருக்கீங்களோ அவங்களுடைய வெயிட்டை பார்த்துக்கோங்க. என்ன பொருள் கொடுக்குறதா வேண்டியிருக்கீங்களோ அவங்களுடைய அந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய காசை விட கொஞ்சம் 500-1000 கூடுதலாகவே எப்போவுமே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெயிட் மிஷினும் திருமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிட் மிஷினில் நம்ம வெயிட் பார்க்குறப்போ 1 கிலோ 2 கிலோ கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படலாம். அதனால் எப்போவுமே கொஞ்சம் காசு கூடுதலாக எடுத்துகிட்டு போங்க. 1000-2000 நம்ம கொஞ்சம் கூடுதலாக எடுத்துகிட்டு போகிறோம்னா அங்கே போய் ஏதாவது வெயிட் சேஞ்ச் இருந்தாலும் ப்ரைஸ் சேஞ்ச் இருந்தாலும் நம்ம அப்போ போய் யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்காது. எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக 1000-2000 எடுத்துகிட்டு போங்க. அதற்கடுத்து ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட், இந்த பொருள் மட்டும்தான் நம்ம வேண்டிக்கணுமா? இந்த போர்டில் இல்லாத ஒரு பொருள் நான் ஆல்ரெடி வேண்டிக்கிட்டேன், இப்போ என்ன செய்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த பொருட்கள் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொருட்கள் நம்ம கோயிலுக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதனுடைய காசு மட்டும் நம்ம பே பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு அவங்க ரசீது கொடுத்து அந்த பொருளை அவங்க வாங்கி கோவில் நைவேத்தியம் செய்கிறதுக்கோ அன்னப்பிரசாதம் செய்கிறதுக்கோ எதுக்காவது பயன்படுத்திப்பாங்க. இப்போ சப்போஸ் இந்த பொருட்கள் இல்லாமல் நீங்கள் வேறு பொருள் வேண்டி இருக்கீங்கன்னா அந்த பொருளை நீங்கள் ஊர்லேருந்து போகிறப்போவே எடுத்துகிட்டு போகணும். அந்த பொருளை க்யூவில் நாம் தான் எடுத்துகிட்டு போகணும். அந்த பொருளை துலாபாரம் கொடுக்குறப்போ அவங்க வெயிட் பார்த்துட்டு நம்ம கையிலேயே திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்க அந்த பொருளை உண்டியலில் செலுத்த சொல்லிடுவாங்க. நம்ம உண்டியலில் போய் காணிக்கை செலுத்தணும். ஸோ மூலவர் வெங்கடேச பெருமாள் தரிசனம் போகிற வரைக்குமே அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகணும். தரிசனத்திற்கு பிறகு உண்டியலில் போய் நாம் இந்த பொருளை செலுத்தணும். ஸோ இவ்வளோ தூரமும் கூட்டத்துலேயும் க்யூலையும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேண்டியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. இப்போ தான் புதுசாக வேண்ட போகிறீங்க அப்படின்னா டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொருட்களே நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பொருட்கள் வாங்கிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்குரிய விலை மட்டும் பே பண்ணிட்டா போதும். சப்போஸ் நீங்கள் பழங்கள் மாதிரி வேண்டியிருக்கீங்க, வாழைப்பழம், தேங்காய், இளநீர் கொடுக்குறோன்னு வேண்டியிருக்கோம், அப்படிலாம் வேண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பொருளை எடை போட்டுட்டு துலாபாரம் எடை போட்டுட்டு நம்ம கையிலே திருப்பி கொடுத்துருவாங்க. அதற்கடுத்து அந்த பொருள் எங்கே கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போய் நாம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் எடைக்கு எடை நிகராக வெள்ளி கொடுக்குறேன்னு வேண்டியிருக்கேன், இப்போ அந்த வெள்ளியானது பொருளாக கொடுக்கணுமா இல்லை சில்வர் பாராக கொடுக்கணுமா, எப்படி கொடுக்கணும், அதை கொண்டு போய் நான் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குறைந்த அமௌண்ட்டு வெள்ளி, ஒரு சின்ன குழந்தைக்கு நீங்கள் வேண்டியிருக்கீங்க 4-5 கிலோ வெள்ளினா அதை எடை பார்த்துட்டு நம்மளை உண்டியலில் செலுத்த சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய அதிகமான வெயிட்டு தங்கம் அல்லது வெள்ளி எதுவாக இருந்தாலும் ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கக்கூடியவங்களுக்காக நீங்கள் வேண்டியிருக்கீங்கன்னா அதை இந்த இடத்துல நம்ம செலுத்த முடியாது. துலாபாரத்திற்காக நம்ம இவ்வளவு பொருள், இவ்வளவு விலை உயர்ந்த பொருள் நம்ம எடுத்துகிட்டு போகிறதும் கஷ்டம்தான். ஸோ அப்போ அந்த பொருளை எப்படி செலுத்தணும் என்பதை நாம் கேட்குறதுக்காக ஜேஇஓ ஆஃபீஸுக்கு நம்மளை போக சொல்லுவாங்க. ஜேஇஓ ஆஃபீஸில் போய் நம்ம சொல்லணும், துலாபாரத்திற்காக வெள்ளி தங்கம் கொடுக்குறோன்னு வேண்டியிருக்கோம், அந்த பொருளை நாங்கள் எப்படி கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி நம்ம துலாபாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வெள்ளி தங்கம் வேண்டியிருக்கக்கூடியவங்க துலாபாரம் கொடுக்கறதுக்காகனே டைரெக்டாக திருமலைக்கு போகாமல் ஒரு முறை விசாரிக்கிறதுக்காக திருமலைக்கு போய் ஜேஇஓ ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட், இந்த காயின்ஸில் டவுட் வந்திருக்கு. ₹1 ₹2 காசெல்லாம் நாங்கள் தான் எடுத்துகிட்டு போகணுமா, எடைக்கு எடை காசு கொடுக்குறோன்னு வேண்டியிருக்கோம், ₹1 காசு, ₹2 காசு, ₹5 காசு
50 பைசா காசெல்லாம் வேண்டியிருக்கும், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்குறீங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ₹1 காசோ ₹2 காசோ இல்லை, எந்த காயினாக இருந்தாலும் நீங்கள் எந்த காயின் வேண்டியிருக்கீங்களோ அதற்குரிய வெயிட்டுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு இந்த போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம், நம்ம அதற்குரிய காசு மட்டும் செலுத்திட்டா போதும். சிலர் என்ன சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஆல்ரெடி காயின்ஸ் சேர்த்து வச்சுட்டோம், ஆனால் இப்போ போர்டில் அதற்குரிய விலை சொல்லியிருக்காங்க, இப்போ எங்களுடைய காயின்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாதான்னு கேட்டிருக்கீங்க. உங்ககிட்ட காயின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த காயின் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்யூவில் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். தராசில் அந்த காயின் எடைக்கு எடை வச்சு நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க. பெருமாளை தரிசனம் செய்து முடித்த பிறகு உண்டியலில் அந்த காசை உங்கள் கையாலேயே செலுத்திடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த காயின்ஸை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு உண்டியலில் அந்த காசு நாம் செலுத்திடலாம். அதற்கடுத்து சில ஃபாலோவர்ஸ், எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்களுடைய உடம்பு சரியாச்சுன்னா துலாபாரத்திற்கு நான் என்ன பொருள் கொடுக்கலான்னு வேண்டிக்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன பொருள் வேண்டுமானாலும் நம்ம வேண்டிக்கலாம். நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தும் நம்மளால் என்ன கொடுக்க முடியுமோ, நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பொருளை நம்ம எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கலாம். உடல் நலம் சரியாகிறதுக்கு இந்த பொருள் வேண்டிக்கணும், கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த பொருள் வேண்டிக்கணும், படிக்கிறதுக்காக இந்த பொருள் வேண்டிக்கணும், குழந்தை வேணுன்றதுக்காக இந்த பொருள் வேண்டிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே பெருமாள் நம்மக்கிட்ட கேட்டதே கிடையாது. நாம தான் பிரியப்பட்டு அவருக்கு கொடுக்குறோம். ஸோ எந்த பொருள் கொடுத்தாலும் அவர் சந்தோஷமாக ஏற்றுப்பார். உங்களுக்கு எந்த பொருள் முடியுமோ அல்லது எந்த பொருள் கொடுக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கோ அந்த பொருள் நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் முடிந்த பிறகு நீங்கள் துலாபாரம் செலுத்தலாம். துலாபாரம் கொடுக்கறதுக்காக நீங்கள் அந்த தராசு தட்டில் உட்கார்றப்போ பெருமாள்கிட்ட ஒரு முறை சொல்லிடுங்க, நான் இந்த வேண்டுதல் நடந்துச்சுன்னா உனக்கு இது கொடுக்குறதா நான் வேண்டியிருந்தேன், அதை கொடுக்கறதுக்காக இப்போ வந்திருக்கேன், என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதலையும் செலுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன், அதையும் நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு மனசார நினச்சிட்டு 3 முறை கோவிந்தா சொல்லிட்டு அந்த துலாபாரம் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுதான் துலாபாரம் கொடுப்பதற்கான கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ இதை என்னுடைய அனுபவத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைனா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.